Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால கேரளால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது யூசுவலா சாதம் கூட சர்வ் பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அரைக்கிற ஜார்ல ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண்பானையை சூடு பண்ணிடுங்க. அதில் அரை கப் அளவுக்கு பைனாப்பிளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்தில் பைனாப்பிள் நல்லா வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு 200 ml போல் தயிரை நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி தெரிஞ்சிடும். கடைசியில் இதை கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா காஞ்ச மிளகாய் வச்சு தாளிச்சிருங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான பைனாப்பிள் மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் இதை சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பைனாப்பிள் மோர் குழம்பு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.